ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. ரொம்ப புதுசாக இருக்கும். புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்க நினைக்கிறேங்க, கண்டிப்பாக அதை செஞ்சு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். அதாவது 250 ml மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு தேங்காய், அரை கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்த்துடக்கூடாது. இது வந்து எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது வந்து நம்ம தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக தான் அரைக்கிறோம். ஒருவேளை அரைக்கும் போது உங்களுக்கு தண்ணி வேணும் தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். ரொம்ப சேர்த்துடக்கூடாது. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. நல்லா அதில் இருக்கிற தேங்காய் பால்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நல்ல சின்ன ஓட்டை இருக்கிற வடிகட்டியில் போட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்படி பெற்று நீங்கள் துணி இருந்ததுன்னா நல்ல ஒரு காட்டன் துணியில் கூட போட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். சுத்தமாக தேங்காவே இருக்கக்கூடாது, தேங்காய் பால் மட்டும் எடுத்துக்கணும். இதில் ஒரு 3 முட்டை நம்ம உடைச்சி சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவு சரியாக இருக்கணும். ஒருவேளை நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்து அரைக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு கப் அளவு தேங்காய் பால் மட்டும் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு நம்ம 3 முட்டை சேர்த்தா சரியாக இருக்கும். 3 முட்டையை நல்லா வந்து இந்த தேங்காய் பாலோடு சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை தேங்காய் பாலோட மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்து பீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா முட்டை வந்து தேங்காய் பாலோட நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும். இது நல்லா கலந்து எடுத்துகிட்டு இதில் 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம் சேர்த்திங்கன்னா நல்லா பொடிசாக துருவி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெல்லம் நாட்டு சர்க்கரை எது சேர்த்தாலுமே அதிகமாக தூசி மணலாக இல்லாத மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த நாட்டு சர்க்கரை இந்த பாலோடு சேர்த்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதை நல்லா கலந்து எடுத்தாச்சு. ஒருவேளை தூசி மண் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இதை அப்படியே வடிகட்டி கூட எடுத்துக்கலாம். எனக்கு எதுவுமே இல்லை, நான் அப்படியே தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இது வந்து ஃப்ளேவருக்காக தான். வெனிலா எசன்ஸ் ஃப்ளேவர் பிடிக்கலன்னா நீங்கள் ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது சேர்க்குறது வந்து முட்டை ஸ்மெல் அதிகமாக தெரியாமல் இருக்கிறதுக்காக தான். அதனால் நீங்கள் உங்களுக்கு ஏலக்காய் தூள் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம், அப்படி இல்லைனா வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரே இல்லைனா பவுல் எடுத்துக்கோங்க. இதில் அடியில் நல்லா எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண இந்த லிக்விடை எடுத்து இதில் ஊற்றி நம்ம அதை வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு பேனில் தண்ணி ஊற்றிட்டு அடியில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு மேலே இந்த பாத்திரத்தை வச்சுக்கலாம். அப்போ இதை மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா திறந்து செக் பண்ணி பாருங்கள். ஒரு கத்தி இல்லைனா டூத்பிக் வச்சு விட்டு பார்த்தீங்கன்னா கத்தி டூத்பிக்கில் எதுவுமே வந்து உங்களுக்கு ஒட்டாமல் வரணும். பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ வந்து சரியாக வெந்திருக்கு. ஒருவேளை ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா திரும்ப ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா நம்ம கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நல்லா பொடுசாக கட் பண்ணி எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். நீங்கள் சில்லுன்னு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். பீஸாக கட் பண்ணி எடுத்து ஒரு பவுலில் போட்டு நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே கூல் ஆகட்டும் விட்டுட்டிங்கன்னா நல்ல சில்லுன்னு அப்படியே எடுத்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு ஜெல்லி மாதிரி கன்சிஸ்டன்சியில் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இது கிட்ஸுக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். பாருங்கள் இவ்வளோ நல்லா ஜெல்லி மாதிரி இருக்குன்னு. நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸாக இருக்கும். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.